ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், சொல்ல மறந்துட்டேன். அன்ஃபர்கெட்டபிள் எக்ஸ்பீரியன்ஸில் ஒரு விஷயம் சொன்னேன் இல்லையா, அதில் ஒரு ட்ராக் மாறிடுச்சு, அதனால் மறந்துடுச்சு. நான் எல்கேஜியில் அந்த வேர் இஸ் த தம்மன், வேர் இஸ் த தம்மன், ஹியர் ஐ எம் சார், ஹியர் ஐ எம் சார், ஹவ் ஆர் யூ டுடே சார், ஹவ் ஆர் யூ டுடே சார், வெரி வெல் தேங்க்யூ, very well thank you, run away behind, run away behind. இந்த மாதிரி நிறைய நம்ம எந்த இடத்துல இருக்கோமோ அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி ஷைன் ஆக விரும்புவேன், ஸ்கில்ஃபுல்லாக விரும்புவேன். என்னை பொறுத்த வரைக்கும் அது எல்லாருக்கும் ஈஸியாக அப்சர்வ் பண்ணுறவங்களுக்கு தெரியும், மேலோட்டமாக பார்க்குறவங்களுக்கு அவங்களுடைய திறமையின்மையினால் என்னோடய திறமையை ஈஸியாக தெரியாது, அது அவங்களோட மிஸ்டேக்கு. சரி, இப்போ வந்து அந்த பாட்டு பாடி சொல்லி கொடுத்துட்ருந்தேன்னா உடனே எந்த ஸ்கூலில் எந்த ஆயமாக என்னைய சார் கூப்பிட்றாங்க, தலைமை ஆசிரியர் கூப்பிட்றாங்கன்னு, பிரின்ஸிபல் கூப்பிட்றாங்கன்னு சொல்லி போயிட்டு எல்கேஜி போட்டாங்களோ, அதில் நான் என்னுடைய பீரியட் ஆஃப் டைமை இது முள்ளால் எடுக்கணும், நம்ம ஷைன் ஆகணும்னு சொல்லிட்டு அதெல்லாம் இதிலெல்லாம் வந்து பார்த்துட்டு எந்த 1 to 5 வந்து எல்கேஜியில் போடுறாங்களோ அதே எண்ணெயை தூக்கி மேலே லெவலில் வைப்பாங்க. எதுக்கு தான் கூப்பிட்றாங்க எனக்கு தெரியல. பாருங்களேன் என்னாச்சுன்னா, வேர் இஸ் த தம்மன் சொல்லி கொடுத்துருந்தேன் குழந்தைகளுக்கெல்லாம். அப்போ இன்னொரு ஆயமாக வந்தாங்க, வேற ஒரு பீரியட் ஆஃப் டைமில் கொஞ்ச நாள் கழிச்சு மேடம் டீச்சர், அப்போல்லாம் மேடம் சொல்கிறாங்க, டீச்சர் பிரின்ஸிபல் சார் கூப்பிட்றாங்க அப்படின்னா போயிட்டு எனக்கு அப்போவும் ஒரு பயம், கேனத்தனமாக பயம். ஐயோ, நான் எந்த தப்பும் பண்ணலையே, நான் கரெக்டாக என்னால் முடிஞ்சது வரைக்கும் நான் கரெக்டான ரூட்டில் தானே போயிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லி நல்லா தானே சொல்லி கொடுத்துட்ருக்கேன், என்னத்தினால எது கூப்பிட்றாரு. ஏன் பிரின்ஸிபலாக இல்லை அந்த தலைமை ஆசிரியர் கூப்பிட்டா அது எப்போவுமே நம்ம வந்து அப்படின்னு நினைக்கக்கூடாது. ஒன்றா அவர் ரூமுக்கு நம்ம பாராட்ட போகணும், இல்லை அவர் நம்மளை கூப்பிட்டு பாராட்டுற மாதிரி இருக்கணும், இதுதான் நல்லாயிருக்கும் இல்லையா. அந்த பிரின்ஸிபலில் தான் போகணும்னு சொல்லி போயிட்டு இருந்தேன், சொல்லி கொடுத்துட்டு இருந்தேன் அந்த பாட்டு. வேர் இஸ் த தம்மன், மிஸ் உங்களை கூப்பிட்றாங்க தலைமை ஆசிரியர் சொல்லணுன்னே போனேன். படக்கு என்னவா இருக்கும் ஒரே திடீர்னு என்னன்னு தெரியல எனக்கு. அப்புறம் சரின்னு, ஏன்னா எனக்கு தெரியாது, நான் வந்து பெரிய லெவலில் கிளாஸஸ் எடுத்துகிட்ருக்கேன். அங்கே ஸ்போக்கன் இங்கிலீஷ் டைரக்டர் என்னையை புரிஞ்சுக்கிட்டு என்னோடய கிளாஸஸ் 2-3 கிளாஸஸை பார்த்துட்டு துபுன்னு நிறைய பேர் ஸ்போக்கன் இங்கிலீஷ்க்கு வந்துட்டாங்க. இல்லை என்னடானா அது நிறைய பேர் இருந்தோன்னா அங்கே நிறைய நல்ல இதாச்சு இல்லையா. அது வேறு சென்டர், மெயினாக நான் ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் பல சென்டர்ஸ்க்கு போனேன், அதெல்லாம் வேறு. பட் நான் மெயினான ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி போனது. அப்போ வந்து நிறைய பேர் இருந்தோன்னே நம்ம நிறைய சரி நம்மளையும் ஒரு ஊக்குவிக்கணும்னு சொல்லி அவங்க டீ மிக்சர் இந்த மாதிரிலாம் வந்தோடனே அங்கேருந்த ஒரு மிஸ்ஸு, என்ன மிஸ் இத்தனை நாள் இல்லாமல் நீங்கள் வந்த பிறகு இதெல்லாம் வாங்கிட்டுருக்காங்க. உடனே நான் சொல்ல முடியாது, என்னோடய திறமையினால நிறைய பேர் வந்தாங்க, அவருக்கு பலனடைகிறாங்க இந்த ஸ்போக்கன் இங்கிலீஷ் அந்த டைரக்டர் அப்படின்னு சொல்லி. நான் வந்து இப்போ ரீசெண்டான ஸ்போக்கன் இங்கிலீஷ் டைரக்டர் அவங்களெல்லாம் சொல்லவே கிடையாது, அவங்களுக்கு நம்மளை பற்றி தெரியாது. பட் முன்ன ஃபஸ்ட்டு போனது. அப்புறம் சரின்ட்டு நான் வந்து சொல்ல முடியாது, எனக்கு நிறையா என் மூலமாக அவங்களுக்கு நிறைய ஆதாயம் வருமானம் கிடைக்குது, அதனால அதில் பலனடைகிறோம், நான் என்னையும் அங்கே இருக்க வைக்கணும் தக்க வைக்கணும் அந்த மாதிரிலாம் இருக்கும், அதெல்லாம் நம்ம சொல்ல முடியாது. நான் என்ன சொன்னேன்னா, அப்படிங்களா மிஸ், ஒருவேளை நான் ரொம்ப தூரத்துலேருந்து வரனால பசியோடு வருவேன்னுட்டு டீ கொடுத்துருக்கலாம், அதுக்கப்புறம் ஸ்நாக்ஸ் அதனால் கொடுத்துருக்கலாம், மறுபடியும் 8 மணிக்கு வீட்டுக்கு போகணுமேனு அதுக்காக இருக்கும் அப்படின்னு அவங்க லெவலுக்கு நம்ம இறங்கி போய் பேசுகிறப்ப அவங்க வந்து அப்போ நம்ம நினச்சிக்கோங்க, அப்படி தானே இதுக்கு ஒன்றும் தெரியும் அப்படி நினச்சிக்கோங்க. நான் வந்து என்னோடய பெருமையை தெரியாது, சில பேருக்கு பெருமை பேத்திக்கிறதுக்குன்னே சொல்லுவாங்க, அது எனக்கு அந்தளவுக்கு தெரியாது. அது 4 வந்து 4000 பண்ணுவாங்க, அது நம்ம 4000 இருந்தாலும் அடக்கி வாசிக்கிறது தான் நல்லதுன்ட்டு இருக்கிறதுனால அவங்க நமக்கு ஒன்றும் தெரியும் நினச்சிடுவாங்க, ராங் எஸ்டிமேஷன் இல்லையா. சரி, அதுக்கப்புறம் இந்த மாதிரி நல்லா என்ன சொல்கிறது அந்த மாதிரி சொன்னேன் நான். சரி, இங்கே என்னடானா இந்த மாதிரி போயிட்டு இருந்தால் நல்ல வளமான வழிக்கு வழிவகுத்த மாதிரி இருந்தது. ஆனால் இன்னொரு ரீசெண்டான இதிலலாம் நிறைய ஸ்போக்கன் இங்கிலீஷ் சென்டர்ஸ்க்கெலாம் போனப்போ வெரி குட், வி ஆர் ஸோ லக்கி, வி காட் அ நைஸ் டீச்சர் அப்படி தான் சொல்லுவாங்க.
சரி. அப்புறம் மக்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்களும் ஆளுகளை மாற்றி சின்னவங்களா இருந்தால் ஸ்போர்ட்டிவாக இருக்கிற மாதிரி எடுத்து நம்ம ஏஜ்ங்கிறப்போ சின்னவங்க நிறைய பேர் வருவாங்க. அந்த மாதிரி பிஸ்னஸ் டாக்டிக்ஸில் நம்ம ட்ரெடிஷ்னலுங்கிறப்ப அவங்களுக்கு அந்த ட்ரெண்டிங் இது பார்ப்பாங்க. அப்புறம் சரி இங்கே வரோம் சரின்ட்டு ஒவ்வொரு படியாக ஏறினேன். எதுக்காக கூப்பிட்ருப்பாங்களா இருக்கும், எதுக்கு கூப்பிட்ருப்பாங்க, நம்ம கரெக்டாக தானே இருக்கோம், கரெக்டாக தானே ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னு யோசித்து தான் ஒரு ஒர்க் பண்ணுறதுக்கு முன்னாடி யோசிப்போம். திங்க் பிஃபோர் யூ, அதாவது திங்க் பிஃபோர் யூ டாக்குங்கிற மாதிரி, நம்ம பேசும் முன் யோசிங்கிற மாதிரி. சரின்னா வந்து கடைசி அந்த டோர் வரைக்கும் போயாச்சு. பிரின்ஸிபல், தலைமை ஆசிரியர் பிரின்ஸிபல் போயிட்டு நாக் பண்ணிட்டு எக்ஸ்கியூஸ் மீ சார், மே ஐ கம் இன்சைட் சார், சார் நான் வரலாமா அப்படின்னு. எஸ் மாமா, யூ ஆர் மோஸ்ட் வெல்கம். முதல் 75% பயம் இருந்தது, அப்புறம் கம்மியாயிட்டு 0 அளவுக்கு எனக்கு பயம் போயிடுச்சு. ஏன்னா அவர் ஸ்மைல் பண்ணிவிட்டு வாமா அப்படின்னு, உட்காருமா, என்னது அப்படின்னு எனக்கு தெரியாது. எனக்கு பெரிய பெரிய சென்டர்ஸில் அவங்க என் ஃபோட்டோ எடுத்து வீடியோவில் போட்டு இதில் எஜுகேஷன் ப்ளஸில் போட்டதெல்லாம் எனக்கு தெரியாது இல்லையா. கிளாஸஸ் எடுக்கிற மும்மரத்தில் இருந்தோம். ஆனால் யாரோ ஒருத்தங்க இப்படி வந்தாங்க, இப்படி 360 டிகிரிங்கிற அந்த ஜோக் மாதிரி. இன்னாது கிளாஸ் எடுக்கிற ஒரே டிஸ்டர்பன்ஸ் அப்படின்னு நினச்சேன். இதில் எடுக்கிறதுக்காக அவங்க அந்த சென்டர்ஸில் அவங்க டைரக்டர் சொல்லி எடுத்து இந்த ஃபோட்டோவில் வந்து எஜுகேஷன் ப்ளஸில் அதை பார்த்துட்டு கூப்பிட்ருக்காரு இவர். எனக்கு தெரியல, இந்த ஸ்கூல் பிரின்ஸிபல், அதாவது தலைமை ஆசிரியர். மாமா உட்காருமான்னு, எஸ் சார் அப்படின்னோடனே அப்புறம் அந்த ட்ரா எடுத்து அங்கே சாக்லேட், அந்த 5 ஸ்டார் சாக்லேட் கொடுத்தாரு. அப்போ தான் எனக்கு பயம் போச்சு. வெரி குட்மா, வெக்கமாக இல்லை உனக்குன்னு மனசில் நினச்சேன். வெரி குட்டுங்கிறது முதல்ல உனக்கு தெரிஞ்சும் நீ என்னோடய இது ஆனால் தெரிஞ்சுட்டார் தான் பணிவாக நான் நல்லா கிளாஸ் எடுக்கணும் குழந்தைகளோட அப்படிங்கிறதுனால தான் அங்கே போட்டார். பட் உலக மக்களுக்கு தெரியாதுல்ல, தற்குறியான அந்த சிச்சுவேஷன் இருக்கிற மற்ற டீச்சர்ஸ்க்கெல்லாம் தெரியாது இல்லையா. அவங்களுக்கு என்ன, அவங்க பெரிய கிரேடுன்னு நினைப்பாங்க, அவங்களுக்கு உள்ளே நடக்கிறது என்னென்னு தெரியாது இல்லையா. யாருக்கும் நம்ம சொல்லி இது பண்ண முடியாது. அதுக்கப்புறம் நம்ம பிஎட் காலேஜில் கிடைச்சோடனே ஒரு டீச்சர் சொன்னாங்க, என்ன நல்லா கறி பூசிட்டீங்க, எல்லோரும் மூஞ்சி கறி பூசிட்டீங்க, ஃப்ரெண்ட்ஸோட முக்கே கறி பூசிட்டீங்க, வெளுத்து கட்டுங்க அப்படின்னு. ஒரு சில பேருக்கு தெரியும் இல்லையா நம்மளை. அப்புறம் சரின்னா மறுபடியும் இங்கே வரேன், டைவர்ஷன் போயிட்டு உட்காந்துட்டு, சார் சொல்லுங்கள் சார் அப்படின்னா, ஏம்மா ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸு ஆல் இண்டியா ரேடியோவில் அங்கே போய் எடுப்பியம்மா அப்படின்னு. வை கான்ட் ஐ டெஃபினெட்லி ஐ கேன் டூ சார், என்னால் முடியும் சார் அப்படின்னு. கண்டிப்பாக அப்படின்னு அங்கிருந்து ஆல் இண்டியா ரேடியோ அந்த ஒரு ஸ்லாட்டுன்னு சொல்லுவாங்க, ஒவ்வொரு பகுதிகள். சனிக்கிழமை 10 மினிட்ஸ் 5 மினிட்ஸ் அந்த மாதிரியெல்லாம் வந்தது இல்லையா. ஆங்கிலம் அறிவோம் நிகழ்ச்சி வழங்குபவர் GA பத்மஸ்ரீ அவர்கள். அந்த மாதிரி அதே போயிட்டு இருந்துட்டு அந்த இது சார் எடுத்திருக்கேன் பாருங்கன்னு அவரே காதில் கேட்குற அளவுக்கு எப்படியெல்லாம் உலகம் பாரு, நம்ம எப்படிக்கா போயிட்டு எப்படிக்கா சொல்லிட்டு எந்தளவுக்கு வந்து அவங்களுக்கு புரிய வைக்கிறோம். ஆல் இண்டியா ரேடியோ நிகழ்ச்சி வழங்குபவர் GA பத்மஸ்ரீ அவர்கள். இதில் என்னென்னா அந்த ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஒரு 10 மினிட்ஸ் எடுக்கணும். எதுவும் கிராமருங்கிறப்ப ஒரு 80 புக்கு எங்கிட்ட, பழைய புக்கு, அந்த புக்கு, இந்த புக்கு, வாங்கின புக்கு, எல்லா புக்ஸையும் கிட்டத்தட்ட நிறைய மாடி ரூமில் போய் உட்காந்துக்குவேன். எல்லாம் ரெஃபர் பண்ணுவேன். அத்தனை ரெஃபர் பண்ணி எல்லாம் ரெஃபர் பண்ணி ஒரு ஒன்றும் இல்லை, நம்ம பாலை காய்ச்சினா இந்த நெய்க்கு இந்த பால்லேருந்து தயிராக்கி, தயிரை வெண்ணெயாக்கி, வெண்ணெயை வந்துட்டு என்ன பண்ணுவோம், ஆடையெல்லாம் எடுத்து சேர்த்தி அதை நல்லா மிக்சியில் கிரைண்ட் பண்ணி அதில் மிதந்து அப்படி வர வெண்ணெய் எடுத்து அதை உருக்கி நெய் காய்ச்சி, எவ்வளோ பெரிய ப்ராசஸ். ஒரு 10 நிமிஷம் கிளாஸுக்கு இந்த மாதிரி நம்ம பர்ஃபெக்டாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் அந்த கிராமர் இந்த கிராமர் எல்லாம் எடுத்து நல்லா ஆண்டவர்களால் பண்ணிவிட்டு அங்கே போய் நான் கிளாஸஸ் எடுத்தேன் இல்லையா. அங்கே சூலூர் கணேஷ் சார் வந்தார். இது பார்த்துட்டு, என்னம்மா நீங்கள் ரொம்ப அப்படியே குட்டி குழந்தை கூட பக்கத்தில் உட்காந்து அப்படின்னு கட்டி கேட்கும், அந்தளவுக்கு நல்லா இருக்கிறீங்களேம்மா,
எனக்கு அவர் என்னை பாராட்டுறாரு. எனக்கா ரொம்ப சந்தோஷம். சூலூர் கணேஷ் சார் நம்ம காதில் தான் கேட்டிருக்கோம். அவர்கிட்ட பேசாவது அவர் நம்மளை பாராட்டுறங்கன்னு எங்கேயோ போயிட்டே மாதிரி நான் போகிறேன் மேலே மேலே மாதிரி போன ஒரு சந்தோஷம். அப்புறம் கிளாஸு இதில் என்னென்னா, நம்ம கிளாஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணேன், இவங்க சொல்லிட்டாங்க, இந்தந்த டேட் கொடுத்துட்டாங்க. அதுக்கு முன்னாடி நான் வந்து அதை என்னென்ன ஒரு அப்போல்லாம் ரேடியோவில் 10 மினிட்ஸ் அந்த மாதிரி வரும், 5 மினிட்ஸ் to 10 மினிட்ஸ் சாட்டர்டே. ஆங்கிலம் அறிவோம் நிகழ்ச்சி வழங்குபவர் GA பத்மஸ்ரீ அவர்கள் அப்படிம்பாங்க. அந்த மாதிரி ஒவ்வொருத்தர் பேர் சொல்கிறப்ப என் பேர் ஒரு நாள் வரும்ன்ட்டு யார் யார் எப்படி பேசினாங்க, என்னென்ன டெக்னிக் யூஸ் பண்ணாங்க அதெல்லாம் நோட் பண்ணுவேன். அதையெல்லாம் முடிச்சுட்டு கடைசியில் என் டர்ன் வந்துச்சு. நான் அங்கே போனேன். அவங்க அப்படிம்பாங்க, ஸ்டார்ட் பண்ணிடுவேன். அதுக்குன்னு ஒரு கிளாஸ் ரூமில் போயிட்டு இந்த மைக் இருக்கும். அவங்க அங்கேருந்து ஜாடையில் தான் சொல்லுவாங்க. அங்கேருந்து பேச முடியாது. நம்ம இங்கே ஃபுல்லாக இந்த பேசின்னு இருக்கோம் இல்லையா. ஒன்றும் இல்லை, அவங்க வந்துட்டு இது பண்ணுவாங்க இல்லையா. அந்த ரூமில் நான் வந்து எழுதி தான் வச்சு ப்ரிப்பேர் பண்ணி நான் சொன்னேன். நிறைய புக்ஸ் எடுத்து குறுகிய வடிவம், எப்படி இந்த பால்லேருந்து அந்த நெய் குறுகிய வடிவமாக அத்தனை ப்ரிப்பேர் பண்ணி இதெல்லாம் பண்ணி எடுத்துன்னு வந்திருக்கேன். ஸோ அதில் வந்து நம்ம ஒரு விஷயத்தை வந்து அவங்க நேராக இப்போ வந்து ஆல் இண்டியா ரேடியோவில் வந்து பேசுகிறப்ப நம்ம பேசுகிறோன்னா அது தத்ரூபமாக அங்கே இருக்கிறவங்க தெரிஞ்சுக்கணும், பேப்பரில் நோட் பண்ணிக்கணும், அந்த ஒரு ஈகரில் இருப்பாங்க. ஒரு ஈகர்னஸ் அந்த ஆர்வத்தில் இருப்பாங்க. அப்போது நம்ம நேராக அவங்கக்கிட்ட பேசுகிற மாதிரி பண்ணலாம் அப்படின்ட்டு அவங்க சொல்லிடுவாங்க. ஆல் இண்டியா ரேடியோ நிகழ்ச்சியை வழங்குவர் GA பத்மஸ்ரீ அவர்கள் அப்படின்னோடனே நான் வந்து ஒரு இது, ஹாய் எப்படி இருக்கீங்க, எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம இந்த கேன் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம். சரிங்களா? எல்லோரும் பேப்பர் பென் இல்லைன்னா பென்சிலோட ரெடியாக இருக்கீங்களா? நோட் பண்ணிக்கிங்க. இந்த மாதிரி ரேடியோவிலேருந்து டைரெக்டாக அவங்களோட பேசுகிற ஒரு தத்ரூபமாக லைவ்லியாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங். அப்புறம் வேணுங்கிறவங்க தெரிஞ்சுக்கணுங்கிறவங்க எழுதிப்பாங்க இல்லையா. அப்போ அந்த இடத்துல கேன் அப்படின்னா CAN கேன் அப்படின்னா நம்ம தூக்குற கேன் அது வேறு. இது வந்து கேன் அப்படின்னா முடியும், என்னால் முடியும், எதெல்லாம் நம்மளால் முடியுமோ அதுக்கு முடியும்னு சொல்கிறோம் இல்லைங்க. அதே தான் கேன்னு சொல்லுவோம். சரிங்களா? ஒன்றும் இல்லை, ஐ கேன் ரன் ஃபாஸ்ட். சின்ன குழந்தைகள்லாம், சின்ன பசங்க, சின்ன பொண்ணுங்க, இவங்களாம் ஐ கேன் ரன் ஃபாஸ்ட், என்னால் வேகமாக ஓட முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த கேன் அப்படிங்கிறது முடியும். அதே மாதிரி என்னெல்லாம் முடியுங்கிறத நீங்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம். ஒரு சின்ன குழந்தைய வந்துட்டு கேட்குறோம். அப்போ அந்த குழந்தை சொல்லுது, என்னால் ஒரு சின்ன இட்லி 2 இட்லி தான் சாப்பிட முடியும் அப்படின்னு சொல்லுது. ஐ கேன் ஈட் only 2 idlis. இதே மாதிரி ஒவ்வொரு இந்த கேன்கிறது முடியும். இதை பற்றி நம்ம முடியுங்கிறது என்னெல்லாம் அப்படின்னு நீங்கள் இப்போ நம்ம வந்து ஒரே சைடு தான், 2 சைடு இல்லை. அப்போ கேன்னா முடியும். இதில் வந்து நம்ம முடியுங்கிறது எப்படி அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருக்கோம் இல்லையா. ஜஸ்ட் ஒரு சின்ன 2 எக்ஸாம்பிள்ஸு. ஐ கேன் டாக் இன் தமிழ், என்னால் தமிழில் பேச முடியும். அதே மாதிரி ஐ கேன் வாக் ஃபாஸ்ட், என்னால் வேகமாக நடக்க முடியும். ஐ கேன் ரைட் நீட்லி, என்னால் அழகாக எழுத முடியும், நீட்டாக எழுத முடியும். ஸோ இந்த மாதிரி கேன்கிறது முடியும் அப்படிங்கிறத நம்மளால் முடிஞ்ச செயல்களுக்கு இது யூஸ் பண்ணலாம். புரிஞ்சுதுங்களா? நோட் பண்ணிட்டீங்களா? சரி, நெக்ஸ்ட் டைமில் நெக்ஸ்ட்டு ஒரு விஷயம் சொல்லித்தரேன் அப்படின்னு நம்ம நேராக பேசுகிற மாதிரியே இருக்கும். அவங்களும் அந்த 10 மினிட்ஸ் படித்து அவங்க நோட் எடுத்துகிட்டு போயிடுவாங்க, எடுத்து வச்சுப்பாங்க. ஒவ்வொரு வீட்லேயும் ஆல் இண்டியா ரேடியோ. ஸோ எல்லார் வீட்லேயும் ரேடியோ இருக்கிற எல்லா வீட்லேயும் எல்லாருக்கும் நான் போய் அங்கே போயிருக்கேனுங்கிற ஒரு சந்தோஷம் தான். இதுக்கு என்ன ஒரு டெக்னிக்னால், இதெல்லாம் எப்படி இந்த மாதிரி ரூட்டுக்கெல்லாம் வரேன் அப்படின்னா, நம்மள அறியாமல் இந்த ரூட்ஸ் எல்லாம் வருது இல்லையா. நாமளேவா ரூட் போகிறோம், ஒரு சில சக்திகள் தான். அந்த சக்தியில் எனக்கு என்ன தோணுச்சுன்னா, வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், எல்லோரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறப்ப நம்ம வேண்டுறோம். அங்கே ரிசீவர்ஸ் இருப்பாங்க, ரிசீவ் பண்ணுவாங்க. ஐயோ யாராவது சொல்லி கொடுத்தா பரவாயில்லையே அப்படின்னு நினைப்பாங்க. நம்ம ஆஹா நம்ம சொல்லி கொடுக்கணுமே, நமக்கு தெரிஞ்சதை
தெரிஞ்சதை நம்ம சொல்லிக் கொடுக்கணுமே அப்படின்னு நம்ம நினைப்போம். ஸோ இது வந்து அங்கே மேட்சிங் ஆகிடும். டெலிபதி மாதிரியே தெரியல, ரிசீவ் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி நடுநாயகமாக நம்ம இருப்போம், ஆயிடுவோம். இந்த ஒரு வார்த்தை தான், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நம்மளால் நிறைய நல்ல விஷயங்களை மக்கள் வந்து எடுத்துக்குவாங்க. அதுதான் வாழ்க வையகம், வாழ்க வளமுடன் சொல்லிகிட்டே இருப்பேன். அதில் வந்து இந்த மாதிரி ஒன்றும் இல்லை, இந்த வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் இதில் வந்து நான் போய் அது எம்ஏ யோகா ஃபார் ஹியூமன் எக்ஸலன்ஸும் படிச்சிட்டேன், எம்ஏ எம்எடோடு சேர்த்தி. ஏன்னா இது எப்படின்னா, எனக்கு வந்து எம்ஏ அதாவது யோகா எம்எட் என்ன சொல்கிறது, எனக்கு பிஹெச்டி படிக்கணும்னு ஆசை, எனக்கு டாக்டரேட் பண்ணணும். பத்மஸ்ரீ எங்கள் அம்மாவே எனக்கு பட்டப்பேர் மாதிரி நிறையா, பட்டப்பேரில் இது பதவி பேர் மாதிரியே எனக்கு பிறக்கிறப்ப வச்சுட்டாங்க. இருந்தாலும் எனக்கு என்னென்னா, நான் பிஹெச்டி படிக்கணும்னு ஆசை. எம்ஏ எம்எடு எல்லாம் படித்து அடுத்தது எம்ஃபில் பிஹெச்டி டைரக்ட் பிஹெச்டி எல்லாம் பண்ணலாம். நான் ஒவ்வொரு தடவை ட்ரை பண்ணுறேன். எனக்கு ஆள் இழுக்கிற இந்த இது மாதிரி இந்த என்னவோ மரம்னு சொல்லுவாங்களே, வழுக்க மரமா, அப்படியே இதில் ஏறுவாங்க இல்லையா, எண்ணெயெல்லாம் தடவின மரம் மேலே ஏன்னா வழுக்குவாங்க. இதில் வழுக்கிறதே நார்மலாக வழுக்குவாங்க, இதில் வேறு காலை பிடிச்சி இழுக்க எங்கெங்கேயோ கிள்ளி விட இந்த மாதிரி ஆளுகளும் இருப்பாங்க. படக்கணும் இருங்க, வழுக்க மரம் இல்லையா. ஸோ நம்ம இத்தனையெல்லாம் கஷ்டப்பட்டு கடைசியில் என்னாச்சுன்னா, நான் பிஹெச்டி படிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். அப்போது எனக்கு உடம்பு சரியில்லாம் போய் ICU போயிட்டேன். ICU போய்ட்டு மறுபடியும் இப்போ 3rd ICU போய்ட்டு இங்கே வந்துட்டேன். ICU போயிட்டு வந்துட்டேன். அப்போ வந்து எனக்கு என்னென்னா, அங்கே கூட அழுதுட்டு இருந்தேன், பிஹெச்டி படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ முதல்ல உனக்கு பேர் இருக்குல்ல பத்மஸ்ரீ, உங்கள் அம்மாவே வச்சுருக்காங்களே, அப்போல்லாம் அது பதவி பேருன்னு கூட தெரியாமே உனக்கு பதவி பேர் ஆட்டோமேட்டிக்காக வந்துருச்சுல்லன்னு இவர் சொல்லுவார். அப்புறம் எங்கள் அண்ணா வந்துட்டு எம்ஏ யோகா ஃபார் ஹியூமன் எக்ஸலன்ஸ் அது படித்தாங்க. ஆஹா, யோகா எனக்கு ரொம்ப பிடிக்கும், அமைதியாக அந்த எண்ணங்கள், டிவைன் ஹீலிங் இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். எப்படியும் நான் சாகிறதுக்குள்ளே படிச்சிடணுன்னு எங்கள் அண்ணா, ஐயோ நீ என்ன வார்த்தையில் சில சாவுக்கு இல்லைன்னா அடுத்த 2 நாளில் பார்த்தா அப்ளிகேஷன் ஃபார்மாக வாங்கிட்டு வராங்க எங்கள் அண்ணா, பெரிய அண்ணா. யாருக்குமே நம்ம பாவம்னு தோணிருக்கோன்னு, அச்சோ நீ எதுக்கு அப்படிலாம் நினைக்கிறேன்னு டக்குன்னு அப்ளிகேஷன் ஃபார்மை கொடுத்து ஃபில்லப் பண்ணி எம்ஏ யோகா ஃபார் ஹியூமன் எக்ஸலன்சி 2 வருஷம் முடிச்சுட்டு வந்துட்டேன். நான் எல்லாம் படித்து எல்லாம் பண்ணியும் உலகத்தில் பாருங்களேன், டான்ஸிங் டால் இந்த சிக்கன் ஸ்டால் அப்படிங்கிறது என் மனசுலேயே இந்த பஸ்ஸில் வரப்போ டக்குன்னு தோணும். சிலப்பெல்லாம் டான்ஸிங் டால் இந்த சிக்கன் ஸ்டால், அதாவது இந்த சிக்கன் ஸ்டால்லாம் அப்படியே கலர், அப்படியே அதில் கலர் லைட்டிங் வேறு கொடுப்பாங்க, அப்படியே ஜிகின்னு அப்படியே ரெட்டிஷ்ஷாக அப்படியே டான்ஸிங் டால் சிக்கன் அந்த இது இருக்கும் இல்லையா. இதில் என்னென்னா, நம்மளாம் சம்டைம்ஸ் நான் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறேன். என்னென்னா, நம்ம வளர்கிறோம், வளர்ச்சியை பார்க்குறோம், ஆனால் அந்த என்ன வளர்ச்சினாலும் கடைசியில் நம்மளோடது சர்டிஃபிகேட்டு அதெல்லாம் நம்ம வந்து வச்சுக்கிட்டு அதை வந்து சிலதெல்லாம் நம்ம கிராஜுவேஷன்லாம் முடிச்சுட்டு அதை போய் வாங்க 14 நாள் கழிச்சு வாங்க, அதில் பார்க்காம போகாமல் அந்த மாதிரி. ஆனால் என்ன தான்னாலுமே நம்மளோட ஐடென்டிஃபிகேஷன் யாருக்கு சில பேருக்கு தெரியாது இல்லையா. ஆனால் என்ன படித்தாலும் நம்மளுடைய இது வந்துட்டு அந்தளவுக்கு புரிதல் இல்லாத உலகத்தில் என்னோடது அந்தளவுக்கு ஷைன் பண்ண முடியல. அந்தளவுக்கு பண்ணிட்டேன், இருந்தாலும் சொல்கிறேன் பயங்கரமாகவே பண்ணிட்டேன். இந்தளவுக்கு மேலே என்ன என்னோடய லெவலுக்கு புரியாத மக்களுக்கு நடுவில் மாட்டினா அப்புறம் நம்மளோடது இப்படி தான் இருக்கும். ஒன்றும் இல்லை, ஒரு 5-6 கோழி குஞ்சுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது கொக் அப்படின்ட்டு இருந்தது. அதில் தெரியாமல் கழுகு இருக்கு இல்லையா, கழுகோட சின்ன கழுகு குஞ்சு டக்குன்னு விழுந்துருச்சு இந்த கோழி குஞ்சுகளுக்கு நடுவில். உடனே கொக்குன்னு சாப்பிட்டுட்ருக்கு கோழி குஞ்செல்லாம். உடனே கழுகு குஞ்சு சம்திங் அதில் டிஃப்ரெண்ட்டு, அது கொக்கு பண்ணாமல் இப்படி பார்க்குது. அந்த கோழி குஞ்சு கிட்ட சொல்லுது, ஏய் ஏதோ பெரிய பறவை அங்கே பறந்துட்டுருக்கு பாரு, நம்மளும் ட்ரை பண்ணலாமா. இதோடைய குணாதிசயம் முன்னேறணும்னு ஆசை, புரிஞ்சுதுங்களா. மற்றதெல்லாம் என்ன சொல்லுது, மற்ற கோழி கொஞ்சம் கால் இழுக்குது, சும்மாரு நம்மளால் அவ்வளோதான் முடியும், ஏன்னா படன்னு 8 அடி கொஞ்சம் போயிட்டு டக்குன்னு வந்துடுவோம். இப்படி தான் நமக்கு முடியும், இப்படி தான் இருக்க முடியும், புரிஞ்சுதா. நம்ம செகண்ட் தாட் எடுக்கல. செகண்ட் தாட், why don't I do that? ஏன் நான் போகக்கூடாது, நான் அப்போ ட்ரை பண்ணி அப்படி பறந்தது ஸ்வைன்னு போயிருக்கலாம். அப்படி தான் அந்த எல்கேஜி வைக்கணும், ஸ்வைன்னு காலேஜு பிரின்ஸிபல் எல்லாம் முடிச்சுட்டு வந்துட்டேன்.
அதனால் அறியாத உலகத்தில் நம்ம வெளியே அப்பா அப்படின்னு வர்றது கஷ்டம் இல்லையா? அதுக்கு மேலே வந்துட்டோம். ஒன்றும் இல்லை, எப்போவுமே நம்மளை வந்து நெகட்டிவ் உலகத்துக்குள்ளே இருந்து நார்மலாக நம்ம உலகத்தில்னா 100 என்ன 110% வாங்கிக்கலாம். ஆனால் நெகட்டிவ் உலகத்தில் ஐயா உனக்கு தெரியாது, நீ சின்ன குழந்தை, இப்படியே தட்டி 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 அதுக்கு மேலே நம்ம வருதுங்கிறது, அதில் 80 வந்தாலே பெரிய விஷயந்தான் இல்லையா? அதான் மைண்ட் டு த மூன். எல்கேஜிலேருந்து லெக்சரர், யூகேஜிலேருந்து யூனிவர்சிட்டி, ப்ரீகேஜிலேருந்து பிரின்சிபல் இல்லையா? இந்த மாதிரி அப்போது அந்த மைண்ட் டு மூன், மைண்ட் எம்ஐஎன்இ மைண்ட் அப்படின்னா சுரங்கம், சுரங்கத்துலேருந்து மூன்னா நிலா வரைக்கும். பொதுவாக எல்லோரும் ஃப்ளைட்லேருந்து மூன் ஓகே, பட் நார்மல் நிலம் கூட இல்லை, அதுக்கும் கீழே சுரங்கம், பாதாள சுரங்கத்தில் நம்மளை போட்டுட்டு அதுக்கப்புறம் நிலாவுக்கு போகணும். எவ்வளோ ட்ராவல், ஜாய்ஃபுல் ப்ரொக்ரெசிவ் ட்ராவல் இருக்கும் இல்லையா? இன்னும் சொல்லணும்னு நினச்சேன், மறந்துட்டேனே, நடுவில் மறந்துட்டேன். டான்ஸிங் டோல் இந்த சிக்கன் ஸ்டால் அப்படின்னு, அதாவது அதான் ஒரு குட்டி, இல்லைன்னா சில ஐடென்டிஃபிகேஷன் இல்லாமையே போகுது இல்லையா? ஒன்றும் இல்லை, சில பேர் வளர்த்துவாங்க, அன்பாக வளர்த்துவாங்க, அது பேரெல்லாம் போடுவாங்க, பேரெல்லாம் போட்டு வச்சுருப்பாங்க. ஒரு வீட்டில் வந்து ஒரு கோழி வந்து குட்டி கோழி, அது வந்து அவங்க வீட்டில் வளர்த்துறாங்க, இல்லை ஆசையாக அதுக்கு பேர் ஒரு பேர், கோழி அது என்ன பேர் வைக்கலாம்? சிக்குன்னு வச்சுக்கலாமா? ஹாய் சிக் ஹவரி, அதுக்குன்னு ஒரு தனி பேர், அதுக்கு என்ன பேர், ஏதோ ஒரு பேர், அதுக்கு நான் இப்போ சும்மா ஒரு என்ன பேர், எந்த பேர் யாருக்கும் இல்லை, எனக்கு தெரிஞ்சே சொல்கிறேன். என்ன சொல்லலாம், செல்வின்னு வச்சுக்கலாம், செல்வான்னு மின்னு சொன்ன மாதிரி செல்வி, ஹாய் செல்வி, ஹவ் ஆர் யூ, ஹாய் செல்வி அப்படின்னா அவங்க வீட்டில் ஆளுகள்லாம் குட்டியாக இருக்கிற கோழியை வந்துட்டு உயிரோட்டமாக அவங்க வளர்த்திட்ருப்பாங்க. ஒரு நாள் அதுவும் அப்படியே பெருசாகிட்டு வரும், அதுவும் நினச்சிக்கும், ஓ நம்ம பெரிய ஆளாகிட்ருப்போம், இப்போ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஸ்டெப்பில் நம்ம மேலே வந்துட்ருக்கோம் அப்படின்னு. ஆனால் நம்மளுடைய மேல் ப்ரோக்ரெஸ் வந்துட்டு, முன்னேற்றம் வந்துட்டு ஏதோ ஒரு இடத்துல டமால்னு அடியாகக்கூடாது இல்லையா? மேலே அப்படியே வந்துட்ருப்போம் இல்லையா? வந்துட்டு கடைசியில் அந்த செல்விங்கிற அந்த செல்வியோ அந்த செல்வி, அந்த கோழி பெருசான பிறகு அதுக்கு ஒரு ஐடென்டிஃபிகேஷன், எந்த வீட்டில் எந்த கடையில் எங்கே செல்வானே தெரியாது. அந்த கழுத்தை போயிடுச்சுன்னா இந்த மூஞ்சி யாருன்னு தெரியாது இல்லையா? சில பேருக்கு தெரியாது இல்லையா? ஐடென்டிஃபிகேஷன் தெரியல, நம்ம அமைதியாக இருந்தால் அவங்களுக்கு ஒன்றும் மாதிரி நினச்சிக்குவாங்க. பட்டு சில பல அந்த டைரக்டர்ஸ் வந்துட்டு, அங்கே வந்து ஒரு டைரக்டர் வந்து இப்போ ரீசண்டாக ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி அங்கே வந்து நான் கிளாஸஸ் எடுத்தேன். அங்கே வந்து ஒவ்வொரு இதுக்கும் இன்ஸ்பெக்ஷன் பண்ண வருவாங்க மெயின் சென்டர்லேருந்து. நான் எடுக்கிற கிளாஸஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸு ஆன்சர் பண்ணுறது எல்லாமே பார்த்துட்டு அந்த இன்ஸ்பெக்ஷனுக்கு வருவாங்க. அவங்க வந்துட்டு அந்த இப்போ ரீசெண்டான ஒரு 10 வருஷம் அந்த மாதிரி 10-15 வருஷத்துக்குள்ள அந்த டைரக்டர் அந்த ஏரியா டைரக்டர்கிட்ட கேட்குறாங்க, வாட் ரெட் இஸ் ஷி, சச் அ நைஸ் டேலண்டட் பர்சன், வாட்ஸ் ஹர் எஜுகேஷன், வாட்ஸ் ஹர் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு அவ்வளோ அசந்து போயிட்டு அந்த ஸ்போக்கன் இங்கிலீஷ் சென்டரில் கேட்குறாங்க. உடனே அவர் உளுந்தடிச்சிட்டு வர்றாரு எங்கிட்ட, அந்த ஸ்போக்கன் இங்கிலீஷ் அந்த டைரக்டர். உங்கள் குவாலிஃபிகேஷனை நீங்கள் சொல்லாதீங்க, ஏன் நான் படாத பாடுபட்டு கஷ்டப்பட்டு துக்கப்பட்டு துயரப்பட்டுங்கிற மாதிரி எல்லாம் நான் படித்து உங்கள் ஆதாயத்துக்கு, அதுவும் டேலண்ட்டு உணர்ந்த ஒரு ஆள் என்னன்னு கேட்குறாங்க. அப்போ நீங்கள் உங்களோட குவாலிஃபிகேஷன் நீங்கள் சொல்லாதீங்க. அப்போ என் குவாலிஃபிகேஷன் நான் சொல்லாமல் நீங்கள் சொல்லுவீங்களா அப்படின்னு அங்கே கேட்க முடியாது. ஏன்னா அங்கே ஒரு இடத்துல ஒர்க் பண்ணுறோம், பைசா போயிருமே அப்படிங்கிற ஒரு சின்ன நடுத்தரத்தோட கஷ்டம்தான். அப்போல்லாம் நடுத்தரமாக இருந்தோம். அவ்வளோ தைரியமாக அப்படி கேட்குறாங்க. யாராவது சொல்லுவாங்க, அவங்க தப்பாக சொல்லியிருப்பாங்க. ஏன்னா என்னையை அங்கே போட்டாங்கன்னு வச்சுங்க, இந்த மெயினான அந்த நான் சொல்ல விரும்பல, அந்த இன்ஸ்பெக்ஷன் வரவங்க இவங்கள போடுங்க அப்படின்னா இவங்களுக்கு பிஸ்னஸ் போயிடும். இப்போ வந்து வரவங்க சின்ன பொண்ணாக இருந்தாங்கன்னா டக்குன்னு நிறைய பேர் சின்ன யங்ஸ்டர்ஸ்னால் பார்ப்பாங்க, வருவாங்க. அது ஒரு அவங்களுக்கு ஒரு ஃபன், என்டர்டெயின்மெண்ட், படிப்பு எல்லாம் கலந்துருக்கும்.
ஐயோ இது மறுபடியும் ஸ்கூல் மாதிரி அப்படின்னு நினச்சிக்குவாங்க. யாருக்குமே அந்த டேலண்ட்ஸை பற்றியெல்லாம் தெரியாது. டேலண்ட்ஸுன்னு தெரியிறவங்களுக்கு அவங்க அது பெனிஃபிட்டாக இருக்கும். இதில் என்னென்னா அடுத்த பேட்ஜுக்காரங்க இந்த கிளாஸோடதெல்லாம் கவனிப்பாங்க இல்லையா, இவன் இந்த மேடத்துக்கிட்ட நம்ம போகணும், அவன் இந்த கிளாஸுக்கு தான் போகணும், வாழ்க வளமுடன் அவங்க ப்ரே பண்ணி கடைசியில் எங்கள் கிளாஸ்க்கு வரணும்னு சொல்லுவாங்க. ஐயோ உங்கள் கிளாஸ்க்கு வரணும்னு எத்தனை வேண்டியது தெரியுமா அப்படின்னு. இது பெருமையில் இதுதான் உண்மை தான். ஸோ அறிதல்ங்கிறது ரொம்பவே முக்கியம் இல்லையா. ஐடென்டிஃபிகேஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதுவும் நமக்கு என்ன தான் திறமை இருந்தாலும் நமக்கு திறமை இருக்குங்கிறத அப்சர்வ் பண்ணுறதுக்கு ஒரு திறமைத்தனம் இருக்கணும். இந்த திறமைத்தனம் நம்மளை சுற்றி மக்கு கூட்டங்களுக்கோ வாத்து மடைச்சிகளுக்கோ இருந்தால் ஒன்றும் பண்ண முடியாது. தலையெழுத்தே இருந்த வேண்டியதுதான்.